மாங்கல்யம் தந்து நானேனா மனசுக்குள்ளே கேட்குதா பார்த்து பார்த்து பட்டு கோர்த்த காஞ்சிபுரத்து கவிதையா நான் நம்பி மிதித்து அருந்ததி பார்க்க உனக்கும் நிற்குது ஆசையா. தேனி ஆனந்தம் சில்க்ஸின் சுபாலயா சுபமும் லயமும் கலந்து நெய்த காஞ்சிப்பட்டு. மாங்கல்யம் தந்து நானேனா மனசுக்குள்ளே கேட்குதே. கண்கொள்ளா அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின் எழிலாகும் அகம் மகிழ்வாகுமே முகம் மலராகுமே இமை மூடாமல் அசையாமல் காணுமே குறுநகை பெருகுதே வண்ணம் கட்டி போடுதே அதிசயம் பரவகை நெஞ்சம் கொள்ளை போகுதே. 4 தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியாஸ் விளக்குத்தூண் மதுரை. காலம் 16ஆம் நூற்றாண்டு. 16ஆம் நூற்றாண்டு அரியமாணிக்கவல்லி தேவி தாயார் கோவில் பேரையூர். அந்த இடத்திலே கிடந்த ஒரு செப்பு பட்டயம் ஒரு எளிமையான சாலிய சமுதாயத்தினுடைய வரலாற்றை 500 ஆண்டுகளுக்கு முன்பு நமது முன்னோர்கள் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள். 7 ஊர் சாலிய சமுதாயத்தினுடைய ஊருக்கு 2 மூப்பனார்கள். அவர்கள் நம்முடைய முப்பாட்டனாக இருக்கலாம். அவர்கள் அத்துணை பேரும் இணைந்து உருவாக்கிய ஒரு செப்பு பட்டயம். அந்த நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த வரலாற்று நிகழ்வில் திருவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோவில், சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் ஆனந்தவல்லி தாயார் கோவில் வழிபாட்டு முறை, நாம் எவ்வாறு ஒவ்வொரு திருவிழாவிற்கும் கூடி அந்த திருவிழாவிற்கு நமது பங்களிப்பை செய்து அந்த திருவிழாவை நடத்த வேண்டும் என்பதை வரலாறு பதிவு செய்துள்ளது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வரலாற்றை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். அதே போல இன்னும் 500 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வை நமது பேரப்பிள்ளைகள் நினைவு கூறுவார்கள், இந்த முப்பெரும் விழாவை நினைவு கூறுவார்கள் என்பதற்கு தான் இந்த வரலாற்று நிகழ்வை நான் உங்கள் முன்பு கூறுகின்றேன். பெரியோர்களே, இந்த முப்பெரும் விழா நமது கல்வி தந்தை கல்வி வள்ளல் கலசலிங்கம் சேர்மன் கலசலிங்கம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் அவர்களுடைய 102வது பிறந்த நாள் விழா. முதல் விழா. 2வது விழா நமது மடங்களை எல்லாம் மாளிகையாக்கியவர், எளிமையான பின்புலத்திலிருந்து இன்று தன்னுடைய சேவை பணியின் மூலம் தமிழ்நாடு சாலியர் மகாசன சங்கத்திற்கு ஒருமனதாக போட்டியிட்டு தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு முத்தழகு உள்ளிட்ட புதிய மாநில ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுடைய பதவியேற்பு விழா. ராமர் பட்டாபிஷேகம் போல இன்று புதிய ஆட்சி மன்ற குழு பதவியேற்க இருக்கின்றது. புதிய தலைமை நம்மை வழிநடத்த இருக்கின்றது. 2வது விழா. 3வது விழா என்ன? தலைவர் அவர்களுடைய திரு முத்தழகு அவர்களுடைய சிந்தனையில் உதித்த 3வது விழா வீட்டுக்கு ஒரு அரசு அலுவலர் செயல் திட்டம் துவக்க விழா. ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை நமது தலைவர் சிந்தித்து இன்று செயல்படுத்த இருக்கின்றார். இந்த அடிப்படையில் முப்பெரும் விழாவாக நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவில் வரவேற்புரை நிகழ்த்த மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் திரு ஆர் சூரியநாராயணன் எம்காம் டி கோஆபரேட்டிவ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். வருகின்ற அனைவரையும் ராஜபாளையம் கிளையின் சார்பாகவும் தமிழ்நாடு சாலியர் மகாசன சங்கம் மத்திய கிளை சார்பாகவும் வருக வருக என வரவேற்று முதல் நிகழ்ச்சியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். இந்த விழாவிற்கு நமது முதலாளி சேர்மன் பிரீமியர் குரூப்ஸ் திரு ராஜேந்திரமணி அவர்களை தலைமையேற்று தருமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். இந்த நிகழ்விற்கு முதல் நிகழ்விற்கு முன்னிலை வகிக்க திரு எஸ் நாராயணன் குருகோம்ஸ், நல்லாசிரியர் தில்லை நடராஜன், கோரூர் ஐயா குருசாமி அவர்கள், திரு குருபாக்கியம் அவர்கள், ஆறுமுகம் அவர்கள். இப்பொழுது முதல் நிகழ்வாக நமது கல்வி வள்ளல் அவர்களுக்கு
மாலை தூவி மலர்களை தூவி நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பெருமதிப்பிற்குரிய சாலியர் மாதா சங்கத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தங்கள் பாதம் பணிந்து என்னுடைய பணிவான வரவேற்பை சமர்ப்பிக்கிறேன். இந்த முப்பொரு விழாவில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது மிகவும் புண்ணியம். கல்வி வள்ளல் என்பது கல்வி ஐயாவின் 102வது பிறந்த நாள் மிக சிறப்பாக நடப்பதற்கு உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பும் ஆசீர்வாதம். இப்பொழுது புதிய ஆட்சி மன்ற குழுவினுடைய தலைவர் திரு முத்தழகு உள்ளிட்ட சமுதாய முன்னோடிகள் நம்முடைய சமூக முன்னோடிகளுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்விப்பார்கள். பெரியோர்களே, முதலாவதாக ஐயா முத்தழகு அவர்கள் சேர்மன் நாச்சியார் பில்ஸ் சத்திரப்பட்டி திரு ஏ பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். யாரா ஒரு பையனை கூப்பிடுங்களேன், 5 நிமிஷம் கூப்பிடுங்க. திரு ராஜேந்திரமணி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. சரி. அடுத்ததாக தேனி ஆனந்தம் நடராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. நமது தாசில்தார் ஐயா சுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வேண்டுகிறோம். திரு தேனி நடராஜன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. திரு மா ஆனந்தராஜ் அவர்கள் தாசில்தார் ஸ்ரீவில்லிபுத்தூர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக திரு ராமநாதபுரம் ஆனந்தம் வடிவேலன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக நமது தாசில்தார் திரு மா ஆனந்தராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. மாபெரும் அரசு அலுவலர் அடுத்ததாக அருப்புக்கோட்டை எஸ்எஸ்கே கணேசன் எஸ்எஸ்கே டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. நமது மத்திய அரசு வழக்கறிஞர் மதுரை ஹைகோர்ட் திரு டி திருப்பதி எம்ஏபிஎல் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக திருவில்லிபுத்தூர் பிஎஸ்ஜிஎஸ் சண்முகநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக பொதுச் செயலாளர் திரு சூரிய நாராயணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது.
கூடயே கொஞ்சம் இருங்க. ஐயா பொருளாளர் செந்தில்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக இணை செயலாளர் சக்கம்பட்டி சேட் ஆ பரமேஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக ராஜபாளையம் ஐயா திரு குருபாக்கியம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக எனது ஆசிரியர் அமைப்பு செயலாளர் ஆர் மன்னன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக நல்லாசிரியர் திரு தில்லை நடராஜன் சக்கம்பட்டி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. 2025ஆம் ஆண்டு இந்த தமிழ்நாடு சாலியர் மகாசன சங்க தேர்தலை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொடுத்த மேஜர் பொன்னுச்சாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இசைந்துள்ளோம். ஐயாவை மேடைக்கு அழைக்கின்றோம். மேஜர் பொன்னுச்சாமி ஐயா அவர்களுக்கு சேர்மன் நாச்சியார் மில்ஸ் ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். கல்வி வள்ளல் அவர்களுக்கு வலதுகரமாக இருந்து எல்லா சூழலிலும் இந்த சமுதாயத்திற்கும் கல்வி வள்ளலுக்கும் தூணாக துணையாக இருந்தவர் திரு போரூர் ஐயா குருசாமி அவர்கள். திரு ஐயா ராஜேந்திரமணி அவர்கள் இப்பொழுது போரூர் குருசாமி ஐயா அவர்களை கௌரவம் செய்வார்கள். ஐயா விநாயகமூர்த்தி அவர்களை ஐயா போரூர் குருசாமி அவர்கள் கௌரவம் செய்வார்கள். ஐயா போரூர் குருசாமி அவர்கள் இப்பொழுது சேட் அருணாச்சலம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்வார்கள். இப்பொழுது ஐயா புலவர் கருப்பசாமி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார்கள். மதிப்புக்குரிய நற்றமிழ் புலவர் சே வா ராமானுசன் நாகர்கோவில் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு விழாவில் கல்வி வள்ளல் பிறந்தநாள் விழாவினுடைய சிறப்புரையாளர் நல்லாசிரியர் புலவர் சோ கருப்பசாமி அவர்கள் இப்பொழுது சிறப்புரை நிகழ்த்துவார்கள். எழுத்தொழி சொற்பொருள் யாப்பணி கொண்டு வழுத்துவம் செந்தமிழ் அவையோருக்கு வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைய அரங்கில் கல்வி வள்ளலை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை கூட்டத்தில் நம்முடைய கல்வி வள்ளல் அவர்களுடைய பிறந்தநாளாக கொண்டாடினோம். அப்பொழுது சொற்பொழி வாங்கினோம். இன்று நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இதான் நான் திருக்குறள் நெறிப்படி வாழ்ந்த 2 குறள்களை பற்றி வைத்து அவரை நான் பேச விரும்புகிறேன். முதலிலே இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்கிறார். எப்படி ஒருத்தன் நமக்கு இன்னா செய்தானா திருப்பி அடிப்போம். என்ன புதுசா இருக்கு வள்ளுவர் சொல்றாரு. இன்னா செய்தாரை ஒரு ஒருத்தல் அவர் நான அவர் வெட்கப்படும்படியாக நம்ம என்ன செய்யுமா அவர் நல்லது செய்ய முடியுமா? அதை செய்த ஒரே எனக்கு தெரிந்த ஒரே ஆடையானா கல்வி வள்ளல் கலைஞர் தான். ஏன் இந்த கருத்தை முன்வைக்கிறேன்னா அவர் பிறந்த மண்ணிலிருந்து அந்த ஊர்காரங்களாம் அவருக்கு அவதாரம் போட்டு ஊரை விட்டு அனுப்பினாங்க. எந்த ஊரு அவர் பிறந்த மண் அந்த ஊர் மக்கள் அவர் என்ன பண்ண அவதாரம் போட்டு ஊரை விட்டு விரட்டி அனுப்பிச்சாங்க. அதே ஊருக்கு தான் என்ன பண்றாரு கல்விக்கு கலைமகள் பள்ளியை நடத்துறாரு, கல்வி கூடங்கள் கட்டுறாரு. அந்த மாணவர்களுக்கு எவனாலும் செய்வானா? முதல்ல பாரு யாராலும் செய்வாங்க. அது மட்டுமல்ல அந்த ஊர்ல இருக்கிற பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் நானும் குருசாமி எல்லாம் வீடு கூட வால் போஸ்ட் போட்டோம் ஐயா பத்தி. அதை அவங்க பின்னாலே குளிச்சுக்கிட்டு வராங்க. அவரையே என்ன செய்யறாரு அந்த ஊருக்கு தலைவராக்குறாரு. இது நடக்குமா? யாராவது செய்ய முன் வருவாங்க. அதான் கல்வி வள்ளல் கலைஞர். இன்னா செய்தாலும் அடுத்த குறள் இன்னா செய்தாருக்கும் இனியவை செய்யாதார்கள்
அவன் உனக்கு துன்பமே செஞ்சான்னு வச்சுக்கோயா, இருக்கட்டும்யா. அவனுக்கு நல்லது செஞ்சாதே நீ பெரிய ஆளு. என்ன செய்தாருக்கும் இனியவை செய்யாக்கால் என்ன போயிட்டதோ சார்பு. நீ பெரிய மனுஷன் என்ன அர்த்தம்? உனக்கு தீங்கு செஞ்சாலும் அவனுக்கு நன்மை செய்துட்டே இருக்கணும். ஆனால் அதைத்தான் கல்வி வள்ளல் அவருக்கு செய்தார்கள். அது முக்கியமானது. தனக்கு யார் தீங்கு செஞ்சாலும் அவனை கூப்பிட்டு, இந்தா உனக்கு 2 லட்சம் வச்சுக்கா, நீ எங்கேயாவது தொழில் பண்ணு, போய் துணி கடை வச்சுக்கோன்னு 2 லட்சம் பணம் கொடுத்து வெளியேறக்கூடாது. ஆச்சரியமாக நம்பவே மாட்டேங்கிறீங்க. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு முக்கியமானது என்னன்னா கல்வி தான். இப்போ நாங்கள் வள்ளலாரை பற்றி ஆய்வு செய்யும் போது என்ன சொல்றோம்னா, ஒரு மனுஷனுக்கு தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம், அப்புறம் என்ன பண்ண கல்வி, அப்புறம் வேலை வாய்ப்பு, அப்புறம் மருத்துவம். இந்த 6 வேணும் அப்படின்னு வள்ளலார் சொல்றதை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அவன் எல்லாருமே சாதாரணமாக சொல்லுவோம் உணவு, உடை, இருப்பிடம்னு. இந்த கல்வி என்பதுக்கு தான் இப்போ முத்தலகு சுதாரிச்சிருக்காரு, வேற யாரும் இல்லை. முத்தலகு செய்வதனுடைய அடிப்படை என்னன்னா, அரசு வேலை வாய்ப்பு. படித்தா மட்டும் போதாது, அரசு வேலை வாய்ப்புக்கு இந்த திட்டத்தை உருவாக்குறது காரணம் யாருன்னா நம்ம கல்வி வள்ளலுடைய வழிதான். அது மட்டுமல்ல, இவங்க முத்தலகு தொழில் பண்றாங்க. ஐயா புலவர் கருப்பசாமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா பெரியோர்களே, பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன என்றால், ஒரு சமூகத்தினுடைய அழிவு என்பது அந்த சமூகத்திற்கு உள்ளே இருந்துதான் வரும், வெளியே இருந்து வராது என்கின்றார். அதே போல ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது சமூகத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாபெரும் மாபெரும் சிந்தனையாளர்கள் தான் உருவாகும். அந்த சிந்தனையாளர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். கல்வி வள்ளல் அவர்கள் அருளாலும் அறத்தாலும் அருள் அறத்தால் இங்கே நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது திரு சே வ ராமானுஜன் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார்கள். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாகி என்று சொல்லி வாழ்த்துவனே. பெருமதிப்பிற்குரிய சாலையர் மகாஜன சங்கத்தின் புதிய தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே மற்றும் அன்பு நண்பர்களே, இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய சாலியர் இனத்தைச் சேர்ந்த அன்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பல முகங்கள் நமக்கு நன்கு தெரிந்த முகங்கள். அதிலே சிறப்பான நிர்வாகத்தை இன்றைக்கு ஏற்றிருக்கக்கூடிய நண்பர்களும் நலம் விரும்பிகளும் நல்ல ஒரு நிர்வாகிகளாக பதவியேற்று அதன் மூலம் சிறப்புகளை செய்திருப்பதும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு முப்பெரும் விழா ஒரு சரியான தொடக்கத்திலே நாம் தொடங்கி இருக்கின்றோம். ஆலமரமாக இருக்கக்கூடிய கல்வி வள்ளல் அவர்களுடைய 102வது பிறந்த நாளை நாம் முன்னெடுத்து முதல் விழாவாக நடத்துவதே ஒரு பெரும் சிறப்புக்குரியது. அடுத்ததாகத்தான் நிர்வாகிகளின் பொறுப்பேற்பு, அதற்கு பிறகு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பு. மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய கல்வி வள்ளல் அவர்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுதெல்லாம், நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்கின்ற அந்த நாளடியாருடைய 2 வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வரும். பல நிலைகளில் தன்னுடைய வாழ்க்கையை தானே உயர்த்தி கொண்டு அதே வேளையில் தன்னை சுற்றி இருக்கின்றவர்களையும் உயர்த்தி கொண்டே வந்தவர் தான் நம்முடைய கல்வி வள்ளல் அவர்கள். தான் எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாரோ, அல்லது அந்த வாழ்க்கை எப்படி அவரை அழைத்துக் கொண்டு போகிறதோ, அந்த பாதையிலே சென்று வெற்றியை பெறுவோம் தான் சிறந்த மனிதன். அவனால் தான் மற்றவர்களுக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்விக்க முடியும். அந்த நிலையிலே கல்வி வள்ளல் அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களை தன் நண்பர்களாக கொண்டிருந்தார். நம்முடைய கி வேங்கட சுப்பிரமணியம் என்கிற ஒரு கல்வியாளர்கள் தொடங்கி பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி, வாஜ்பேயி உள்ளிட்ட பல தலைவர்கள், குடியரசுத் தலைவர்கள் ஆர் வெங்கட்ராமன், சங்கரதயாள் சர்மா, ஏபிஜே அப்துல் கலாம், இப்படி பல்வேறுடைய தொடர்பில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கும் வலிமையை பெற்றிருந்தார். அதனால் தான் கல்வி வள்ளல் அவர்களை நாம் இன்றைக்கும் நினைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.
கல்வி வள்ளல் அவர்களை சந்திக்கின்ற ஒவ்வொருவரும் ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை சந்தித்ததாகத்தான் நாம் எண்ண முடியும். பொறுமை, மன வலிமை, எதையும் தாங்கும் மன வலிமை. பொதுவாகவே இந்த இரண்டையும் நாம் பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியை பெறலாம். முதலிலே அந்த மன வலிமை என்பது வருகிற பொழுது நாம் எல்லாம் நினைப்போம், ஏன் இப்படி மனம் வலிக்கிறது, ஏன் இந்த பணியை ஏற்றுக்கொண்டோம், இதனால் எத்தனை தொல்லைகள் என்றெல்லாம் நாம் எண்ணுவோம். இன்றைக்கு பொறுப்பாளர்களாக வந்திருப்பவர்கள் கூட அப்படி எண்ணலாம். ஆனால் அதையெல்லாம் நாம் தாங்கிக் கொண்டு செல்கிற பொழுது கல்வி வள்ளலை போல இதையும் நாம் சமாளித்து விடலாம் என்று நாம் நினைக்கலாம். சில நாட்கள் போன பிறகு அடடா எளிதாக இந்த காரியத்தை முடித்து விட்டோமே என்று எண்ணுவோம். அதற்கு பிறகும் செல்லுகின்ற காலங்களிலே இந்த சோதனைகளுக்காக நாம் பயந்தோம், இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியாக வெற்றி பெற்று விட்டோம் என்று எண்ணுவோம். இதுதான் கல்வி வள்ளலுடைய பாடம். அதை நாமும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே ஒவ்வொரு மனிதனும் சிறந்த வெற்றியாளர். மனம் என்பதிலே பெரும் ஆற்றலை படைத்தவர்கள். இங்கே இருக்கின்றவர்கள் மட்டுமல்ல, மேடையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தனித்திறனாளரும் தங்களால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை கொண்டவர்கள். அதனால்தான் நம்மிடையே தோன்றக்கூடிய பல எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் தான் நம்முடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் விதைகள். அதிலே பாருங்கள், நமக்கு தோன்றக்கூடிய பொறாமை, காழ்ப்புணர்வு என்று சொல்லுவோம். பொறாமை, அடுத்தது பார்த்தீங்கன்னா காம உணர்வு, பொருந்தா காமம் என்று சொல்லுவோம். அது மட்டுமல்ல, பேராசை, பெரும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய எண்ணம், இப்படி பல்வேறு தீய குணங்கள் நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுது அவற்றையெல்லாம் தவிர்த்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நாம் ஒரு சிறந்த தலைவன் ஆகிவிடலாம். எல்லோருக்குமே வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் வருகின்ற பொழுது நாம் அவற்றை சரியாக கடைபிடித்து முன்னேறிவிட வேண்டும். இன்றைக்கு கல்வி வள்ளல் அவருடைய வாழ்க்கை வரலாறு சிறந்த ஒரு நூலாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய SM நயினார் அவர்களால் எழுதப்பட்டது. அந்த நூல் அந்த நிலையிலே தான், அந்த ஆண்டுகளுக்குரிய பக்குவத்திலே தான் இருக்கிறது. இன்றைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த நூலை முழுமையாக ஆக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை நிறைவடைந்து இன்றைக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்துவிட்டன. அந்த தலைமுறைகளுடைய தொடர்ச்சியை கொண்டு வந்து நிறைவாக நிறுத்தி கல்வி வள்ளலுடைய வாழ்க்கை வரலாற்றை முழுமைப்படுத்த வேண்டும் அந்த நூலிலே. அதற்காக இவர்கள் முன்னெடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலை எல்லாம் செய்கின்ற பொழுது நம்முடைய கல்வி வள்ளலுடைய பெருமை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிய வரும். நாம் நல்லது செய்தல் ஆற்றலாயினும் அல்லது செய்தல் ஓங்குமின், முடிந்த வரையிலும் நல்லது செய்ய வேண்டும். யாம் இறப்பவை எல்லாம் பொருளும் பொன்னும் போகமும் அல்ல, என்ன வேண்டும்? அன்பும் அருளும் அறனும். இதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக அன்பு நண்பர்களே, மிகுந்த மகிழ்ச்சியோடு இங்கே அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நானும் உங்களில் ஒருவராக வந்து கலந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பெருமை எல்லாம் நம்முடைய ஒற்றுமையில் இருக்கிறது. நிர்வாகம் யார் வேண்டுமானால் நடத்தலாம், ஆனால் நம்முடைய ஒற்றுமையை நடத்துகின்ற ஆளுகின்ற தலைவர்களுக்கு ஒழுங்காக வழங்குகிற பொழுது நாமும் வெற்றி அடைவோம், நம்முடைய இனமும் வெற்றி அடையும், நம்முடைய சாலியர் பெருமக்கள் பெருமையாக வருவார்கள். செய்தித்தாளிலே பார்த்தேன், இந்த ராஜபாளையத்திலே ஒரு தன்னந்தனியராக ஒருவர் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தன்மையை பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று. அப்பொழுதே அந்த சிவபெருமானையும் இந்த சிவபெருமானையும் அவரை வணங்கினேன், இவரையும் வணங்கினேன், வாழ்த்துக்கள் சொன்னேன். அவர்களுக்கு உடனே அலைபேசி சொல்லி இந்த முயற்சியை செய்யுங்கள், நானும் ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக் கொள்கிறேன், ஆண்டிற்கு எவ்வளவு செலவாகும் என்றார்கள். ரூபாய் 10,000 வேண்டும் ஐயா. அந்த 10,000 நான் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதை எப்பொழுதும் சொல்கிறேன் உங்கள் முன்னால். திரு சிவபெருமான் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும். நம்முடைய அருமையான சாலியர் மகாஜன சங்கம் சிறந்த முறையில் பெருமையை கொண்டு நிலைநாட்ட வேண்டும். எல்லோருக்கும் உதவும். நம்முடைய புலவர் அண்ணா அவர்கள், முனைவர் கருப்பசாமி ஐயா அவர்கள் சொன்னார்கள், இன்னா செய்வதற்கு வினையை செய்ய வேண்டும். அதை நாம் அனைவரும் கடைபிடிப்போம். அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண் கொள்ளா அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒளி வீசும் பட்டின் எழிலாகும் அகம் மகிழ்வாகுமே முகம் மல
மலராகுமே இமை மூடாமல் அசையாமல் காணுமே குறுநகை பெருகுதே வண்ணம் கட்டி போடுதே அதிசயம் பரவகை நெஞ்சம் கொள்ளை போகுதே 4 தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியாஸ் விளக்குத்தூண் மதுரை. மாங்கல்யம் தந்துநானேனா மனசுக்குள்ளே கேட்குதா பார்த்து பார்த்து பட்டு கோர்த்த காஞ்சிபுரத்து கவிதையா நானும் மிதித்து அருந்ததி பார்க்க உனக்கும் எத்தனை ஆசையா தேனி ஆனந்தம் சில்க்ஸின் சுபாலயா சுபமும் லயமும் கலந்து நெய்த காஞ்சிப்பட்டு மாங்கல்யம் தந்துநானேனா